ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சரி, இந்த தை மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் 7.5 சனி பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் கடுமையாக இருக்குதுங்கிறத விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாமல் தேவையில்லாமல் கஷ்டப்படக்கூடிய மீன ராசியை சேர்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் நிச்சயமாகவே கிடைக்கும். எந்த மாதிரி? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு இந்த ஆதித்ய பகவான் பயிற்சியாகிறது அற்புதமான சிறப்பு. அடுத்தவங்க தயவு, அடுத்தவங்க உதவி இல்லாமலேயே எடுத்த காரியத்தில் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. சூரிய பகவான் மிகப்பெரிய ராஜகிரகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிற உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே சூரிய பகவானுக்கு மகர ராசியில் இருக்கும் பொழுது மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு புதிய புதிய மேன்மைகளை, பெரிய பெரிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாகவே மீனம் ராசியை சேர்ந்தவங்க சூரிய பகவானுடைய அருளாசியால், அதாவது புதிய புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய, விஐபி அல்லது விவிஐபி போன்ற தொடர்புகள் கிடைக்கக்கூடிய, அவங்க மூலமாக நல்லது நடந்தது அப்படிங்கிறத விட நாள்பட, அதாவது வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வகையான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நட்புகள் அமையக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருந்து பண வரவை கொடுக்குறார். அப்படிங்கிறதுக்கு மேலே 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மிக மிக லட்சுமி யோகம், குபேர யோகம்னு சொல்ல முடியும். என்னதான் சனி பகவான் ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட, சனி பகவானுக்கு மேலே வல்லமையான, கடுமையான, பெருமையான கிரகம் கேது பகவான். அந்த கேது பகவான் 6ஆம் இடத்துல லட்சுமி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. கட்டிய கணவனை மனைவி மதிக்கல, தொட்டு தழுவிய மனைவியை கணவன் மதிக்கல அப்படிங்கிற அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகி கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு அன்பு, அந்யோன்யம் பெருகக்கூடிய, கடமைக்கு கணவன் அப்படிங்கிறத விட, அதாவது பெருமைக்கு கணவன் அப்படிங்கிற அமைப்பில் குடும்பத்தில் பாசம், மதிக்காத மனைவி கூட மதித்து பேசக்கூடிய அளவுக்கு சமூகத்தில் உங்களுக்கு சஞ்சலம் இல்லாத மிகப்பெரிய சரளமான மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு, கடந்த காலங்களில் உங்களை சீண்டி பார்த்தவங்க, நோண்டி பார்த்தவங்கெல்லாம் உங்களை தாண்டி போக முடியாத அளவுக்கு, உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாய்ப்புகளை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் தை மாதம் அமையும். சூப்பர் சார். நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்கிறது? மகர மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த தை மாதத்தில் கிரக கோச்சாரம் மீனம் ராசிக்கு மிக மிக சாதகமாகவே இருந்துகிட்டு இருந்தால் கூட, இந்த ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடியது. திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறதுனால தன்னுடைய மனசில் எவ்வளவு வந்தாலும் ஒரு திருப்தி ஏற்படாத சூழலில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விலகி கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியும், திருப்பு முனையும், சந்தோஷமும் சரளமாக கிடைக்கணும் அப்படின்னா, சங்கடமில்லாத சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது ஆன்மீக அருளால் உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான அருள் சம்பந்தப்பட்ட அமைப்பும் பொருள் வரவும் கொடுக்கக்கூடிய இந்த குலதெய்வ விருட்சம் மீனம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா குடும்பத்துக்கே நன்மைகளை கொடுக்கக்கூடிய மென்மையான சூழல் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியானவைகளை சங்கடம், போட்டி, பொறாமை, தொழிலில் நஷ்டம், தேவையில்லாத கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இடத்துல குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக, எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக, யதார்த்தமான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பதார்த்தமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அம்சத்தை குலதெய்வ விருட்சம் கொடுக்கும். சூப்பர் சார். நம்ம
குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பெரிய சிறப்புகளை பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.